தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் திரை விமர்சனம் பகுதியில் நாம் பார்க்க போகின்ற திரைப்படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காதலிக்க நேரமில்லை. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ரெட் ஜெயண்ட் மூவிஸ் மூலமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தயாரித்திருக்கும் படம், கீர்த்திகா உதயநிதி அவர்கள் திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கும் படம் காதலிக்க நேரமில்லை. இதில் ஜெயம் ரவி, நித்யா மேனன், யோகி பாபு, வினய், மனோ, லக்ஷ்மி போன்ற நடிகர்கள் நடித்திருக்கின்றார்கள். இவர்கள் கதையை ஒரு வித்தியாசமாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. இது அந்த அளவுக்கு நம்முடைய கலாச்சாரத்துக்கு ஒத்துப்பட்டு வருமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். ஏன்னா அப்படி ஒரு கதை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்கனாக்கா, ஜெயம் ரவி ஆரம்ப காட்சியில் அவருடைய ஸ்பாம் டவுன் பண்ணுவார். அதாவது அது என்னன்னாக்கா ஆண் விந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை ஒரு டப்பாவில் அடித்து ஹாஸ்பிட்டலுக்கு டொனேட் பண்ணுவார். அதை பண்ணிட்டு வரும்போது அவருடைய காதலி கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் இவர் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். அந்த கோவத்தில் அவங்களுடைய காதல் ட்ராப் ஆகிடும், அவங்க போயிடுவாங்க. அடுத்து ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா நித்யா மேனன். அவங்க எப்படிப்பட்டவங்கனாக்கா, ஒருத்தனை காதலிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவன் இவளை காதலிச்சுன்னு வேற ஒரு பொண்ணோட தொடர்பில் இருக்கிறான். அதை கண்டுபிடிச்சிட்டு அவங்களுக்கும் கல்யாணம் ட்ராப் ஆகிப்படுது. அப்போ ரெண்டு பேரும் சிங்கிள் மேன் அப்படிங்கிற மாதிரி வாழறாங்க. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய காலத்தில் இவன் நித்யா மேனன் இன்னும் ஒரு முடிவு பண்ணுறாங்கனாக்கா, நான் குழந்தை பெற்றுக்கணும்னா கல்யாணம்னா எதுக்கு, ஒரு ஆம்பளையை கல்யாணம் பண்ணிக்கிறது குழந்தை பெற்றுக்கிறது தானே, ஏன் நான் ஆம்பளை இல்லாமல் நேரடியாக கல்யாணம் எல்லாமே நேரடியாக குழந்தை பெற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர்கிட்ட அதை பற்றி விசாரிச்சுட்டு அதே மாதிரி அவங்களுக்கு இந்த ஆண் விந்து செலுத்தப்பட்டு கர்ப்பமாகறாங்க. அந்த குழந்தைக்கு அப்பா யார் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். இந்த சூழ்நிலையில் அந்த குழந்தைக்கு அப்பாவாக இருக்கிறவன் ஒருவேளை ரவுடியாக இருப்பானோ, கொலைகாரனாக இருப்பானோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். அதனால் அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்து என்ன பண்ணுவாங்க, டாக்டர்கிட்ட கஷ்டப்பட்டு அந்த அட்ரஸை வாங்கின்னு போய் பார்க்குறாங்க. அவங்க கொடுத்த அட்ரஸும் பொய், அந்த ஆளோட பேரும் பொய். ஏன்னா ஜெயம் ரவி எல்லாமே தப்பாக கொடுத்துருப்பாரு. அப்போ அந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரியாமல் இவங்க அந்த குழந்தையை பெற்றுடுறாங்க. இவர் ஜெயம் ரவிக்கும் நித்யா மேனனுக்கும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். என்னன்னாக்கா, ரெண்டு பேரும் ஆர்கிடெக்டில் பில்டிங் கட்டுறவங்க. அவங்க கான்ட்ராக்ட் எடுத்து சிறப்பான முறையில் செய்யக்கூடிய ரெண்டு பேருமே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் அமையுது. இதுக்கிடையில் அவங்க ரெண்டு பேரும் சந்திக்கும்போது ஒரு சின்ன சலசலப்பு ஏற்படும். அதனால் பிரிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் பையன் பிறந்துருவான் நித்யா மேனனுக்கு. பிறந்ததுக்கப்புறம் அந்த பையனுடைய நடவடிக்கைகள் அனைத்துமே ஜெயம் ரவி மாதிரியே இருக்கும். ஆனால் உருவம் ஃபுல்லாக நித்யா மேனன் மாதிரி இருக்கும். அவங்க ரெண்டு பேருடைய கலவையாக அந்த பையன் இருப்பான். அது யாருன்னு கண்டுபிடிக்க முடியாமல் அந்த பையன் ஜெயம் ரவி அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த பையன் அவனோட ஒட்டி பழக ஆரம்பிச்சிருவான். அவனோட பழகிறத பார்த்து இவளுக்கே சந்தோஷமாகிடும். நம்ம பையன் இவனோட இவ்வளோ நெருங்கி பழகிறானே, நாமளே அவளை கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்னு அவளுக்கும் ஒரு எண்ணம் வரும். இவனுக்கும் அவளை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணம் வரும். இந்த எண்ணம் வர நேரத்தில் அவங்க பிஸ்னஸில் அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட ஒரு பிரச்சனை தலைப்போக்கும். அதனால் ரெண்டு பேரும் பிரிவாங்க. அப்புறம் அது சரியாகிடும். அப்புறம் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும் முடிவு பண்ணுறாங்க. அந்த பையனை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து பேசும்போது இவன் ஜெயம் ரவி கேட்குறாரு, இந்த மாதிரி நாம் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் வாழணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அவள் வேணாங்கிற மாதிரி சொல்கிறா. ஆனால் கல்யாணம் பண்ணிக்காமையே அந்த பையனுக்கு அப்பா அம்மாவாக வாழலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. இதுதான் கதை முடியுது. இதில் இவங்க கல்யாணமே பண்ணாமல் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை சொல்லியிருக்கிறாங்க. இந்த கதை நம்முடைய கலாச்சாரத்துக்கு எந்த அளவுக்கு ஒத்துப்போகும்னு தெரியல. ஏஆர் ரஹ்மான் இந்த படத்துக்கு அருமையாக இசையமைச்சு கொடுத்துருக்கிறாரு. நல்லா வந்திருக்குது பாடல்கள்லாம். அடுத்து பார்த்திங்கனாக்கா, ஸ்ரீதர் இயக்கிய காதலிக்க நேரமில்லைங்கிற படம் முழுக்க நகைச்சுவையாக மக்களை ரசிக்க வைத்தது. இந்த படம், இந்த காதலிக்க நேரமில்லை என்பது ஒரு கலாச்சார சீரழிவாகவே காணப்படுகிறது என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.